கட்டினாலும் கட்டின இந்த ஊர்ல பதம் கொஞ்சம் கிடக்குது. தாசி வீடே கெட்டின்னு இருக்கலாம். நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நாடு நாடா சுத்தி வர ஒரு நாட்டுல கூட பொண்ணு கிடையாது. ஐயோ நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. சத்த நாய இங்க உக்காந்துட்டு போலாம். நான் ஏன் பிறந்து ஊரு சோத்த துண்டு நான் மட்டும் தான் சொல்றேன்னா நீங்களா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நாங்க சாப்பிடறோம் தான்ப்பா. நான் வீட்டுக்கு எடுத்து போறேன். வேற எங்க எடுத்து போறேன்? 1 கிலோமீட்டர் தாண்டின ஒண்ணு அப்படியே ஆத்திலே வச்சுட்டேன். அது எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவ பெட்டிக்காரு எனக்கு பிறகுற மகன் எப்படி பெட்டிக்காரு மாதிரி இருப்பாரு. பூமியில பெட்டிக்காரு கூட எதிர எதிரில அதுக்கு திருப்பி தானா மனைவி தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அந்த நேரத்துல யார் முகத்தை பாக்குறாங்க அங்க முகம் ஜெராக்ஸ் ஆயிடும். எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் இங்க தலையில அது வந்து ஊளை. பொதுவாக என் மனசு தந்தா கோமலத்தை பையன் ரத்தம் ஓட்டம் ரிட்டையர் ஆகிற வயசுல ஐயா பழுத்த ஓடைய பார்த்து மூத்து ஓடை சிரிக்கும். ஆனா அந்த ஓடைக்கு தெரியாது நம்ம ஒரு நாள் பழுக்க போறோம். உன் வயசுல அது மாதிரி தான் ஆடிங்க. அந்த கடவுளா பார்த்து வண்டி மேல ஏற்றி உட்கார வச்சிட்டோம். ரொம்ப நேரம் பேச முடியாது. உடம்பு வேற எலும்பு தோல் மாத்தி யாருக்கு உனக்கு நேற்று கூட ஆஸ்பத்திரி கிட்ட போனாங்க. நரம்பு ஒரு 2 மணி நேரமா தேடுறாங்க. அவன் கத்துக்குட்டி டாக்டர் எல்லாத்துக்கும் என்ன கேக்குறிய? அமராபுரி நாடு அந்நாட்டு மன்னர் காட்சிக்கார கூட சேராதடா உட்கார குழந்தை அடிக்கணும். நம்ம உத வாங்கணும். ஐயா அந்நாட்டு மன்னர் அது நான் இல்லை. அந்நாட்டு அமைச்சர் அது நான் இல்லை. அந்நாட்டு படைத்தலைவர் சொல்லுங்க. நீங்களா சாமி யாரு எப்படி மாறுறீங்கன்னு தெரியல. நான் வாட்ச்மேன் வாட்ச்மேன் பன்னீர் அடிக்கிறாரு. நான் யாரு தெரியுமா? மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னர் அது நான் இல்லை. அந்நாட்டு அமைச்சர் அதுவும் நான் இல்லை. அந்நாட்டு படை தளபதி படை இல்லப்பா சரி. நான் யாரு தெரியுமா? அந்நாட்டு வேலைக்காரன். நீ வந்த நோக்கம் எதிர்கால வீக்கம் எப்ப எது பார்த்தாலும் யாரோட தான் பேசுறேன். காலு மட்டும் வீங்க போயிடலப்பா. வர ராஜா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. மசாஜ் பொண்ணு வேணுமா? மசாஜ் பண்ணி விடுது. அது வேணாம்ப்பா. இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டேன். வந்து கை கட்டி வைக்காந்துங்கிறாரு. பூ சட்டின்னு வர என் நாட்டு இளவரசர் முரளி அவருக்கு பெண்ணு தேடி கொண்டு வரோம்.
அடுங்க ஐயா வாங்க ஐயா, வணக்கம் ஐயா. நம்மளாம் ஒரே துறையில வேலை செய்யறோம். இதுக்கு நம்ம ஐயா வாங்க, எடுக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஓடுப்பா, உன் காத்துல மழை பெய்யுது. நாங்க மரியாதை கொடுத்தாலும் வேணான்றீங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன் நானும் அந்த விஷயமா தான் திருந்திங்க அடுக்கிறேன். நாடு நாடா திருந்திங்க அடுக்கிறேன். தெரியலையா? ஆமா, வழியை பார்த்து சொல்றாரு சொல்லி உட்கார வச்ச பாவம். இங்க வந்து இட்டு முட்டாமா காவேரி பார்க்க பஸ் வாடா டேய். என்ன ஆயிடுச்சு? நல்லா இருக்குது. நீ யாரு? மரகதபுரி நாட்டுக்கு கையில் என்ன மாப்பிள்ளை தேடின்னு வரேன். பொண்ணு போட்ட காட்டு. பொண்ணு போட்டு பாரு பாருப்பா பொண்ணு. சென்னை போத்தி ஆடி தள்ளுபடி மாங்கள் வாக்களிப்போம். ஒண்ணு நல்லா இருக்கிறாள். முன்னாடிதான் காட்டுது. ஒண்ணு பேரு மரகத மாலா. மரகதமாலா. மரகதமாலா. ஆமா, சரி. பொண்ணு போட்டோ கட்டி மாப்பிள்ளை போட்டோ கொடு. மாப்பிள்ளை குளிக்கும் போது ஆண்கள் உள்ளாடை குளிக்கும் போது எத்த போட்டோவா? ஓனரே ஒருத்தான். ஆனா ஓனர் காதுல போச்சுன்னா என்ன கதி? இது எடுத்துட்டு போயிட்டு என் நாட்டு. அவர் பேரு மில்லிங்கி. முரளி. 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 உங்க நாட்டு என் சாமான போய் நான் காமிக்கிறத. எஜமா எஜமா பொண்ணு என் சாமால வச்சு எங்க எஜமா வந்து நான் காட்டுறேன். காமி. அவளாவது பரவாயில்லைங்க. பணத்தை கட்டி டாபர் மாமா வேலை கொடுத்தா உனக்கு என்ன பொம்பளை புரோக்கரா ஆகி தெரியும். இது பொம்பளை புரோக்கரியா? ஏய், என் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தேடி கொடுத்துருக்க. இன்னும் எதிர்பார்க்கறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது ஐயா பொண்ணு நல்லா இருக்குங்களா? என்ன அழகு, என்ன வசதியான முகம். இந்த பெண்ணை மட்டும் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த தாசி மறந்துட வேண்டாம். பொண்ணு பேரு மரகதமாலா. மரகதபுரி நாடு. உடனே அமரபுரி நாடுடைய நாடு. அமரசிம்மன் எனக்கும் ஒரே மகன், ஒப்பற்ற மகன் முரளி. அவனுக்கு நீண்ட நாளாக பெண்ணை தேடிக்கொண்டிருந்தேன். அப்படியா? கூடிய மகனின் புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் என்று முடிவு செய்து விட்டேன். அப்படியா? ஆகையால் கூடிய பெண்ணை என் மகனுக்கு திருமணம் செய்ய நிச்சயம் செய்ய வந்திருக்கேன். மகளை பார்க்க வேண்டும். புகைப்படத்தை மட்டும்தான் பார்த்தேன். கூடிய மகளை நேரில் ஒரு முறை பார்க்க வேண்டும். அப்படியா? மகளே சொத்தும் கேனை இன்று அவள் மனம் நாளை அமரபுரி நாட்டின் மகாராணி. ஐயா 1500 கட்டிருக்கலாம். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா. ரெண்டு பேருக்கு வேலை ஜாலி ஜோஜோ
இவர்களை பார்த்ததே கிடையாது. இவர்கள் இருவரும் யாரு தெரியுமா? அமரமணி நாடு உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னதுல மகனைத்தான் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். வருங்காலம் எது வந்தாலும் டேரக்டா எங்களாண்ட கேளுமா. அப்ப என்ன தெரியும், நாங்கள் அச்சரம் பழகிறது அமலா பழத்திருந்தாரு. அமலா பாரா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என் மாமா வேசாருடா நீ போகும் இடமெல்லாம் எனக்கு இங்க என்ன உன் முகத்துல சனியில முத கண்ணாடி போய் பாரு. சனியும் பார்க்காதுமா. என் மகனுக்கு திருமணம் முடிக்க இதுவே பரியும். இதுவே எனக்கும் கை பவர்கிறதா ஒரு குடிக்கு அதெல்லாம் நாடகம் ஆட சொல்லுங்க. அப்ப அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். பாட்டில் வர காண நீ சொல்றான். அதெல்லாம் ஆடாது. சரியில்லையே ஐயா. தவறி போச்சா நினைக்க வேண்டாம் ஐயா. ஐயா, ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை தடுமாற்றம். அப்படியா? ஐயா, மக்களை திருமணம் செய்ய இதுவே நிச்சயம். இதுவே பரிகாரம். ஏதோ தெரிந்தோ தெரியாம காலம் வச்சுட்டாங்க. அதுக்காக வாயில வச்சுக்குவாங்க. போட்டா எவ்வளோ பெற்று போட்டாங்க. மாலையா திருமணம் நீங்க வரீங்களோ இல்லையோ பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு வைங்க. பொண்ணு முடிச்சு வந்த யாரு கழுத்துல தாலி காட்டுச்சுன்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி ஆரம்பிக்கும். தாலி வாங்கி வைக்கிறோம். மது போதையில தாசி விட கதி என்று இருக்கின்றார். என் மகன் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு ஐயா, அழுவதால் லாபம் இல்லை. ஐயா, என் சொல்லை கேளா. ஐயா, பொழுது சாய் உன் பையனை பூரா கட்டி செத்துட்டு வாடா. ஐயா, ஏண்டா தாசி விட கதி இருக்குதா? திருமணத்துக்கு நாள் குறிச்சிட்ட எப்படியடா அவன் அழைச்சிட்டு வருவது? திருமணம் நடக்கட்டுங்க. நாளை கட்டட்டும். நீ நம்ம பாத்துக்கலாம். என்னத்த பாத்துக்கலாம்? என்னத்த பாத்துக்கலாம்? இப்படி செய்யாதடா, இப்படி செய்யடா சொல்லிட்டாங்க. ஐயோ, தலையேத்துறான். நான் குட்டி செத்துருந்தா தாசி விட்டு அவன் அழைச்சிட்டு வந்து படதலை நானே கள்ளி போல் காதலை கற்றுத்தத வந்தேனே. மனதே செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி காதலனை தேடுகின்ற கண்ணில் ஒரு மை
எழுதி அந்த பெண்ணை விட்டு வர மாட்டேன் என்ன ஆச்சு? இவனை கூட மாத்திக்கிறாங்க. கண்ணாடி மாதிரி இருக்குது. கண்ணாடியை போட்டுட்டு மறுபடியும் எதற்காக வந்தாருங்க? ரெண்டாவது சுத்த மாத்தலாம். என்னப்பா காரணம்? என்ன காரணம்? திருந்தவே மாட்டியா? நான் ஏன் திறந்த வேண்டும்? சரி இருந்தாலும் தெய்வம் என்னுடன் இருக்கிறதற்கு எனக்கு என்னப்பா குறை இருக்கின்றது? மகனே, என் செல்வமே, ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கின்றேன். சந்தோஷமான செய்தி. ஆமாம்பா. என்ன செய்தி அது? உனக்கு திருமணம். நீ திருமணம் அப்புறமா உன் மாமனாரு எனக்கு திருமணம் வேண்டாம், அது மட்டும் கிடைக்காது. எனக்கு திருமணம் பெரிய மண்டபத்துல நடக்கணும்டா. மண்டபம், பெரிய மண்டபம். அது மட்டும் கிடைக்காதுடா. ஊட்டி இல்லப்பா. அது மட்டும் கிடையாது. பாருடா, எனக்கு அலங்காரம் பண்றதுக்கு என்ன தெரியுமா பூ வேணும்? எனக்கு ஜாதி மல்லி வேணும்டா. கூட கூடயே வேணும்டா ஜாதி மல்லி. ஜாதி மல்லி தான் சொல்லலாம். நீ மட்டும் எப்படியா மேடம்? மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு வச்சுக்கோ. இந்த மாமனார பாத்ரூம்ல நீ தோசைய சுட்டு 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 போடுவேன். மாமனார புட்டு அதுல தொட்டு எனக்கு அப்படியே சொட்டு ஆயிர சொல்லு. அப்படியா? எனக்கு திருமணம் நல்லவன் கத்துனா உனக்கு நல்ல புத்தி இருக்கும். மணிப்பாசு வாய பெத்தான்ல அப்பா, எனக்கு மனவர்க்கும் திருமணம் என்று உரைக்கிறது. எந்த நாட்டுல எந்த சத்திரம் எங்கப்பா திருமணம்? இருவருக்கும் திருமணம். திருமணம் சொல்லுங்கப்பா. நம்ம ஒரு கணக்கு போட்டா அவரு கணக்கு போடுறோம்டா. நாலு கணக்கே என்ன துட்டு தெரியல. திருமணம் என்று சொன்னதே யாருக்கு திருமணம் தெரியுமா? எனக்கு மனவர்க்கும் திருமணம். மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு உனக்கு தாண்டா திருமணம். நிறுத்துங்களப்பா. மரகத நாட்டு இளவரசி மாலாவிற்கும் எனக்கும் திருமணமா? வாழ்ந்தால் மனோவல் அவளை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன். சென்று வருகிறேன். ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடலாம். ஹோட்டல்ல சாப்பாடு நிரந்தரமாகுமா? அதுதாண்டா எனக்கு வீட்டு சாப்பாடு. நான் உன்னை கேக்குறேன். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, பரவத்திலே ரேணுகம்பால் என் மனைவி. நல்ல பாட ஏற்றிட்டுக்கிறாமா. என் வார்த்தையை கேட்க மாட்டாயா? உங்கள் வார்த்தையை ஒருபோதும் கேட்க மாட்டேன். நீ எப்படிதான் கேட்ப? எப்படி கேட்ப? ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று என் மார் மீது தோல் மீது தூக்கி போட்டு வர. நீ அடிக்கடிக்கு போனா கத்துக்கணும். நீ ஒரு ஆளு போதுடா. தாலி கட்ட முடியுமா? தாலி கட்ட முடியாதா? எப்போது பெற்றெடுத்த தந்தையை வார்த்தையை மீற துணிந்தாயோ
நான் உயிரோடு வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. செத்துடுறா, இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தேனடா. அப்படிப்பட்ட மகனே என் வார்த்தையை கேளாத பொழுது இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? ஒரு பங்கு போட்டு நான் உயிரோடு வாழ்ந்ததே உனக்காகத்தான். நான் உயிரோடு வாழ்ந்ததே என் அன்பு மகனுக்காகத்தான். அப்படிப்பட்ட மகனே என்னை எதிர்க்க துணிய போது இந்த உலகத்தில் உயிரோடு வாழ மாட்டேன். நான் உயிரோடு வாழவே மாட்டேன். நான் யாருக்கே உயிரோடு வாழணும்? வாய்க்கிற 3 லட்சத்துக்காக உயிர் வாழலாம். அப்பா நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களா? மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தை உயிரோடு பார்க்கவே முடியாது. முந்தி தவமிருந்த 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை பார்க்க முடியாத பாவி அப்பா நான். நீங்கள் தான் என்னை சீரம் சிறப்போடு வளர்த்துக்கிறாமா? உங்கள் பேச்சை கேட்டு நான் நாட்டுக்கு வருகின்றேன். ஆனால் ஒன்று ஆனால் என்றால் அநேக அர்த்தம் இருக்கிறது. நாட்டுக்கு வருவேன். மன மேடையில் அமர்வு அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். ஐயோ தாலி கட்டி அடுத்தோடையே வந்து விடுவேன். மனோவை பார்க்க மணவர்கள் வருவானா? அந்த மாலா கழுத்துல தாலி கட்டுவானா? முகத்தை கூட பார்க்க மாட்டானா? ஐயா வேணாங்க, வேணாங்க. எத்தனையோ சட்டத்திட்டல நாட்டுல நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் எனக்கு சட்டத்தை போடுறானடா. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யணும். நம்ம ஒரு 2 பொய் சொல்லலாம். தேவடியா வீட்டுல மறைச்சிடலாம், குடிக்கிறத மறைச்சிடலாம். என் மகன் மன திறந்த வேணுமென்றா அதனால கொண்டு வந்தாங்க. அவன் மாலா கட்ட தாலி கட்டுட்டா. பிறகு அவன் மன திறந்த வழி ஏற்படுவாங்க.